அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோயத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1003 ரூபாய் 9% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 304 ரூபாய் 7% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் மறக்காமல் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிழை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 700 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 150 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 981 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 43 தினார் 600 ஃபெல்ஸ். தங்க விலை வரலாறு காணாதவாறு மறுபடியும் குறைஞ்சிக்கிட்டு வருது. பார்க்கலாம் இன்னும் எப்படி குறையுதுன்னு. இன்று அதிகாலை நடந்த தாக்குதல். குவைத்துடைய விமான நிலையத்தின் பெட்ரோல் டேங்கிகள் மீது ட்ரோன் தாக்குதல் நடந்துள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறாங்க. உடனடியாக பொய்ப்போத்தல் எப்போ பாரு அண்டப்பொழுகம் பொழுகிட்டே இருக்கிறான். இந்தா முடிஞ்சிருச்சு, இந்தா பேச்சுவார்த்தை நடந்துருச்சு, அங்கே இங்கேன்னு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அடி குறைஞ்ச பாடில்லை. மிகப்பெரிய அனர்த்தத்தை சந்தித்து வரும் அரபு நாடுகள். வெள்ள அனர்த்தம் அதற்கும் மேலே பஹ்ரைன், அதே போல் ஒமான், துபாய், அதே போல் வாதி உபைதா கிட்டத்தட்ட 57 மரணம், 230 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. எல்லாமே வெள்ள அனர்த்தம். குவைத்தில் இன்றும் தொடரும் மழை. பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் உற்பத்திகளை குறைக்கிறாங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வானிலை ஆய்வாளர் அல் ரமதான் இன்றைய தினமும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட நான் இந்த நியூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். 6:30 மணி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே அதுதான் வீடியோவை முன்னாடியே போட்டேன். அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக ஒமான், துபாய், அதே போல் குவைத் நாட்டிலையும் சரி, சவுதியிலையும் சரி, அதே போல் ஏமன் நாட்டிலையும் மிக அதிகமான காலநிலை அனர்த்தம் ஏற்பட்டு வரும் அப்படின்னு வருகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் ஏமன் வாதி அல் உபைதாவில் வீதிகளை கடக்கிறதுக்காக வாகனங்களில் மற்றும் நடைபாதையாக சென்ற பலரும் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 57 மரணமும் 230 படுகாயமும் பதிவாகி இருக்குது. தொடர்ந்தும் காணாமல் போனவர்களை தேடும் பணிகளும் இடம்பெற்று வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு பக்கம் யுத்தத்தால் அழிவுனா இன்னொரு பக்கம் இயற்கையால் அழிவு. எங்கே போய் சொல்கிறது? இதோ குவைத் விமான நிலையம் மீது நேரடி தாக்குதல். இந்த தாக்குதலில் பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் ஃபியூல் டேங்க், விமான ஃபியூல் டேங்க் மேலே இந்த ட்ரோன் போய் பட்டிருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரோன் தாக்குதலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறதாகவும் இதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தீயணைப்புத்துறை மற்றும் முக்கிய அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு வந்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த மழை நல்லா தொடர்ந்து கனமழையாக பெஞ்சாலும் அது அந்த தீக்களை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஃபியூல் டேங்க் இல்லை இல்லையா பட்டிருக்கிறது,
தீ அணைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி ட்ரோன்கள் மற்றும் மிசைல்களை தொடர்ந்தும் நாங்கள் கவனத்தில் கொண்டு அதற்கேற்றாற்போல் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அவை செயலிழக்க வைப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்தும் ஏற்படுத்தி வருகின்றோம் அப்படின்னு குவைத்துடைய இராணுவம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் நேற்றைய தினமும் முடிந்த அளவு முயற்சி செஞ்சோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஐயோ நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஒன்றைய போய் இந்த செய்தியில் போடுறதுக்கே இப்போ தலைவலியாக இருக்குது. இந்தா பேசிட்டோம், இப்போ கூட அதுதான் நாங்கள் பேசிட்டோம், அவங்க அணு உலைகளை மூடுறோன்னு சொல்லிட்டாங்க, செறிவூட்டல்களை நிறுத்துறோன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் இனிமே அவங்க மேலே கை வைக்க போகிறதில்ல, பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும், யுத்தம் முடிஞ்சிடும், இன்றைக்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தின பாடும் இல்லை, யுத்தம் நின்ன பாடும் இல்லை. பிலிப்பைன்ஸ் தங்களுடைய பல விமானங்களை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, சேவைகளை வழங்க முடியாமல். பிலிப்பைனில் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபியூல் தட்டுப்பாடாம், விமானங்களுக்கான எரிபொருள் தட்டுப்பாடு. கடைசியில் பஹ்ரைனில் இந்த ஈரான் மிசைல் தாக்குதலில் ஒரு இராணுவ வீரர் உயிரிழந்தது தெரிய வந்திருக்குது. இன்னாலில்லாஹி ராஜூன். அதே போல் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், குவைத்துடைய பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் கேஎன்பிசி நிறுத்தி வைக்க போகிறாங்களாம் அவங்களுடைய ப்ரொடக்ஷனை குறைஞ்ச அளவு, அதாவது அதிகமாக உற்பத்தி செய்து எங்கே கொண்டு போய் வைக்கிறது, எங்கே விற்கிறது, கப்பலே போகாமல் இருக்கும்போது அதால் உற்பத்திகளை குறைக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. த சிவில் ஏவியேஷன் டைரக்டர் நேற்றைய தினம் குவைத்துடைய செய்தி தொடர்பாளருடன் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். பார்க்கலாம், இப்படியே தொடர்ந்து விமான நிலையத்துக்கும் மாறி மாறி தாக்குதல் நடந்தால் எப்போ திறக்கிறது, எப்போ நாமெல்லாம் நாட்டுக்கு போகிறது? பிரார்த்தனை பண்ணுங்க மக்களே, வெகு விரைவில் இந்த பிரச்சனைகள் முடிவடையட்டும். أعلنت الهيئة العامة للطيران المدني اليوم الأربعاء أن طائرات مسيرة استهدفت خزان وقود في مطار الكويت الدولي، ما أدى إلى اندلاع حريق في الموقع. وأكد المتحدث الرسمي باسم الهيئة السيد عبد الله الراجحي أنه بحسب التقارير الأولية فإن الأضرار مادية فقط ولا توجد أي خسائر في الأرواح. وأوضح أن الجهات المختصة باشرت فورا تنفيذ إجراءات الطوارئ المعتمدة، حيث تتعامل فرق الإطفاء والجهات المعنية مع الحريق، فيما تتواجد جميع الجهات المختصة في موقع الحادث. لمزيد من التفاصيل ينضم إلينا عبر الهاتف المتحدث الرسمي باسم الهيئة العامة للطيران المدني الأستاذ عبد الله الراجحي. أستاذ عبد الله، ما هي آخر المستجدات عندكم؟ تفضل. نعم بالفعل أخوي العزيز، تعرض مطار الكويت قبل قليل لهجوم من قبل طائرات مسيرة استهدفت للأسف خزانات وقود الطائرات، وتتعامل معها حاليا فرق الإطفاء وجميع الجهات العاملة في مطار الكويت الدولي لاحتواء هذا الحريق. وحسب التقارير الأولية لا توجد ولله الحمد أي إصابات بشرية، واقتصرت على الأضرار المالية فقط. نعم أستاذ عبد الله، في مثل هذه الحالات ما هي الإجراءات المعتمدة في مثل حالات الطوارئ هذه؟ احنا اخي العزيز مطبقين لخطة الطوارئ منذ بداية الأزمة والهجوم على دولة الكويت من قبل طائرات وغيرها، وتتعامل كافة الجهات العاملة في مطار الكويت وفق هذه الخطة حسب الحدث الذي يعمل لأجله. نعم بلا شك. كذلك سؤال آخر إن سمحت، ما هو تقييم الهيئة العامة للطيران المدني لحجم الأضرار التي لحقت بالموقع نتيجة لهذا الهجوم الآثم؟ أعربت وزارة الخارجية عن تعازي ومواساة دولة الكويت لدولة الإمارات العربية المتحدة الشقيقة في استشهاد أحد المتعاقدين في قواتها المسلحة أثناء مهمة روتينية في مملكة البحرين الشقيقة إثر اعتداء إيراني غاشم استهدف المملكة وأدى إلى إصابة عدد من منتسبي وزارة الدفاع الإماراتية وقوة دفاع البحرين. وأكدت في بيان صحفي تضامن دولة الكويت الكامل مع دولة الإمارات العربية المتحدة ومملكة البحرين في كافة ما تتخذانه من إجراءات لحفظ أمنهما وسيادتهما، متقدمة بخالص تعازيها لذوي الشهيد وصادق تمنياتها بالشفاء العاجل
للمصابين. Well, thank you, Mr. President. You're spot on. Never in history has a modern military, Iran had a modern military, a modern navy, a modern air force, modern air defenses, leadership, massive bunker. Never has a modern military been so rapidly and historically obliterated, defeated from day one with overwhelming firepower. The air campaign that we've conducted, that Israel's conducted alongside us, was one for the history books, truly. And it's because we have a president of the United States that when he sends his warfighters out to fight, he unties their hands to actually go out and close with and destroy the enemy as viciously as possible from moment one. And that's why we see ourselves as part of this negotiation as well. We negotiate with bombs. You have a choice as we loiter over the top of Tehran, as the president talked about your future. The president has made it clear that you will not have a nuclear weapon. The War Department agrees. Our job is to ensure that. And so we're keeping our hand on that throttle as long as hard as is necessary to ensure the interests of the United States of America are achieved on that battlefield. This is not Iraq and Afghanistan. This is not a president who's interested in vague end states. He's been very clear with us about what we need to accomplish, creating the conditions for them never to have a nuclear capability, and that's exactly what we're doing in historic fashion. Thank you, Mr. President. Thank you. نستعرض من خلال الإيجاز الإعلامي رقم 21 آخر التطورات والأحداث العملياتية خلال 24 ساعة الماضية، حيث رصدت منظومات الدفاع الجوي عدد 17 صاروخ بالستي معادي داخل المجال الجوي الكويتي، وتم التعامل مع عدد 13 صاروخ وتدميره، ونتج عن عمليات الاعتراض سقوط شظايا في عدد من المناطق، ما أسفر عن أضرار مادية محدودة شملت بعض المنازل في مناطق سكنية متفرقة، إضافة إلى خروج بعض الخطوط الهوائية لنقل الكهرباء عن الخدمة دون تسجيل أي إصابات بشرية ولله الحمد. فيما سقط عدد 4 صواريخ خارج منطقة التهديد دون أن تشكل أي خطر. كما تم رصد عدد 13 طائرة مسيرة معادية، حيث تم تدمير عدد 10 منها، فيما سقط عدد 3 طائرات مسيرة خارج منطقة التهديد دون أن تشكل أي خطر. إن المواقف والأزمات تحمل في طياتها روح التحدي والإصرار في نفوس حماة الوطن من منتسبي القوات المسلحة، كما تزيدهم صلابة وقوة وتلاحما وعزما على تجاوز الصعاب ومواصلة البذل والعطاء والتضحية، فقد كانوا ولا يزالون بعون الله تعالى الحصن المنيع والدرع الواقي للكويت جنبا إلى جنب مع إخوانهم في مختلف الجهات العسكرية للحفاظ على أمن وسيادة البلاد.